when the process is happening inside piston cylinder arrangement. So that is closed system. Non-flow work. That is non-flow work. Okay. Also, we have seen one more type of work done. That is work done when the process is happening inside a turbine. Yes, so this is open system and this is flow work. Okay. So we know how to draw all the processes in PV diagram and their pressure, volume, temperature relationship. அது மாதிரி நிறைய விஷயம் we can solve. So after this class, I'll give you 5 problems. Okay. So I'll give the Word file to you and you solve those 5 problems and upload your solution in Google Classroom. Okay. So the link will be shared from Google Classroom after this class. Okay. Now, so we have seen work done. Yeah, work done apati oralukku idea kadichadu. Last or 5 class we are discussing about work done only, right? So we have started எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் initially. Yeah, the thermodynamic processes. If work is absorbed by the system during the process, then that is negative. Then work is given by the system during the process, then that is positive. Idhula start panni last class varaikum we are only discussing about the work coordinate Newton meter, that is joule. Okay. So yeah, மெக்கானிக்கல் ஒர்க் நமக்கு கண்டுபிடிக்க முடியும் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஸோ அதே மாதிரி ஒரு தெர்மோடைனமிக் ப்ராசஸில் ஒர்க் நடந்து ஒரு தெர்மோடைனமிக் ப்ராசஸ் எக்ஸ்பேண்ட் ஆச்சு இல்லை கம்ப்ரஸ் ஆகுது அப்படின்னா எவ்வளோ ஒர்க் தேவை இல்லை எவ்வளோ ஒர்க் கிடைக்கும் அப்படின்றது நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஒன்லி திங் இஸ் நமக்கு என்ன தெரியணும்னா அந்த ப்ராசஸ் வந்து எதில் நடக்குது, வெதர் பிஸ்டன் சிலிண்டருக்குள்ளே நடக்குதா இல்லை கேஸ் டர்பைனுக்குள்ளே நடக்குதா, வெதர் இட் இஸ் அ ஃப்ளோ ப்ராசஸ் ஆர் நான் ஃப்ளோ ப்ராசஸ், அதை பொறுத்து we can find the work done. Okay. Okay. Sure. I have now we will start with the heat. So this knowledge is enough. So far நம்ம இது வரைக்கும் பார்த்த ஒர்க்கோட நாலேஜ் உனக்கு போதுமானது. அடுத்தது வந்து ஹீட். We'll discuss about heat in this class. Heat பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஹீட் ஜென்ரலா Q அப்படின்ற லெட்டர் வச்சு மென்ஷன் பண்ணுவோம். ஹீட்டோட யூனிட் பார்த்தோன்னா ஜூல் ஆர் கிலோ ஜூல். ஸோ heat is a energy. Okay, right. So in thermodynamic, so similar to work, heat also have sign conversion. So இதுதான் system. Okay, system. During the process, இந்த சிஸ்டம்ல இருந்து ஹீட் வெளியே வந்துச்சு அப்படின்னா Q நெகட்டிவ். During the process, if Q வந்து சிஸ்டத்துல இருந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா Q நெகட்டிவ். During the process, if system absorbs heat, then Q is positive. Okay, right? Q வெளியில போச்சு சிஸ்டம் மட்டும் அப்படின்னா அது நெகட்டிவ். சிஸ்டம்க்கு Q உள்ள வந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ். Okay, you remember this sign conversion. Okay, right. Okay, see, generally thermodynamicல 2 kind of walls நம்ம define பண்ணுவாங்க. ஒரு இன்சுலேட்டட் சேம்பர் ஒன்று வச்சுக்கலாம். இன்சுலேட் பண்ணி வச்ச ஒரு சேம்பர். இதுல
ரெண்டு பார்ட்டிஷனா பிரிக்கிறேன். லெஃப்ட் சைடில் ஏன்ற கேஸ் இருக்கு, ரைட் சைடில் பின்ற கேஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஏன்ற கேஸ் வந்து ஹாட் கேஸ், வெரி ஹாட் கேஸ். திஸ் இஸ் ஹாட் கேஸ். ஏன்ற சைடில் வெரி ஹாட் கேஸ் இருக்கு, அரௌண்ட் 1000 கெல்வின் அதோட டெம்பரேச்சர், 1000 கெல்வின். ஓகே, ரைட் சைடில் கோல்டு கேஸ் இருக்கு. கோல்டு கேஸ் 300 கெல்வின், இல்லை 200 கெல்வின் வச்சுக்கலாம். 200 கெல்வின்ல இருக்கு கோல்டு கேஸ். ஸோ இன்பிட்வீன்ல ஒரு வால் இருக்கு. ஓகே, வால். இங்க ஐ கேன் பிளேஸ் டூ கைண்ட் ஆஃப் வால். ஒன்று வந்து இந்த வால், ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் வால் வந்து பார்த்தோன்னா டயாதெர்மிக் வால். டயாதெர்மிக் வால். தென் செகண்ட் டைப் வந்து அடியபேட்டிக் வால். அடியபேட்டிக் வால். ஓகே, சப்போஸ் நான் இந்த இடத்துல டயாதெர்மிக் வால் வைக்கிறேன் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வில் அக்கர். ஏக்கும் பிக்கும் இடையில டயாதெர்மிக் வால் வைக்கிறேன் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வில் அக்கர். எதனால ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது? ஏன்னா இங்க ஹாட் கேஸ் இருக்கு, இங்க கோல்டு கேஸ் இருக்கு, ரெண்டுத்தோட டெம்பரேச்சரும் வேற வேற. ஸோ கண்டிப்பா ஹீட் வந்து ஹை டெம்பரேச்சர் சிஸ்டம்ல இருந்து லோ டெம்பரேச்சர் சிஸ்டம்க்கு போகும். ரைட். ஓகே, ஸோ யா, ஸோ ஹீட்டோட மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்கு. மேபி ஃபார் எக்ஸாம்பிள் கண்டக்ஷன், நீ ஆல்ரெடி படிச்சிருக்க ஸ்கூல்ஸ்ல கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். அண்ட் ஹீட் எதை கொடுக்குதுன்னா, ஹீட் வந்து எனர்ஜி, ரைட்? இட் இஸ் எனர்ஜி. ஓகே, அண்ட் டெம்பரேச்சருக்கும் ஹீட்டுக்கும் டிஃபரன்ஸ் வி ஷுட் நோ. டெம்பரேச்சர் எதை கொடுக்குது? ஒரு சிஸ்டம் வந்து எவ்வளோ ஹாட்டாக இருக்குது, எவ்வளோ கோல்டாக இருக்குது அப்படின்றத குறிக்கிறது தான் டெம்பரேச்சர். அதாவது டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் அதை டிஃபைன் பண்ணுறது. Okay, sorry pa, my class is interrupted by call. Okay, so temperature gasல என்ன சொல்லுவோம்? Average. It is an average molecular velocity. ஸோ இந்த மாலிகுல்ஸ் வந்து எவ்வளோ வேகத்தில் மூவ் ஆகிட்டு இருக்குன்றத பொறுத்து நமக்கு டெம்பரேச்சர் கிடைக்கும். ஸோ டெம்பரேச்சர் எதை கொடுக்குது? ஒரு சிஸ்டம் என்ன மாதிரியான ஸ்டேட்ல இருக்கு அப்படின்றத கொடுக்குது. இட் கிவ்ஸ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் தி சிஸ்டம். ஒரு சிஸ்டம் எந்த மாதிரியான ஸ்டேட்ல இருக்குன்னு கொடுக்கறதா டெம்பரேச்சரோட வேலை. ஓகே, இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி. பட் ஹீட்டுங்கிறது இஸ் எனர்ஜி. ஹீட்டுங்கிறது எனர்ஜி. கண்டக்ஷன். ஓகே, லெட் மீ கம் டு தி எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, கண்டக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஐ டேக் ஒன் ஸ்டீல் ராட் எடுத்துக்கலாம். ஸ்டீல் ராட், ரைட்? இப்போ இதுக்கு கீழே ஒரு கேண்டில் வச்சு நான் இக்னைட் பண்றேன். ஓகே, கேண்டில் ஏற்றி வைக்கிறேன். ஸோ இப்போ இனிஷியலாக ஸ்டீல் ராட்ல எல்லா இடத்துலையும் 27 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு, ரூம் டெம்பரேச்சர் இருந்துச்சு. ஓகே, நான் என்ன பண்றேன், இங்கே ஹீட் பண்ணும்போது இந்த பிளேஸ்ல மட்டும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட்ல ஒரு 50 டிகிரி செல்சியஸ் போகுது, ரைட்? ஸ்டில் இந்த பாயிண்ட்ல 27 தான் இருக்கு. அப்போ என்ன ஆகுது? இப்போ இந்த கேண்டில் இக்னோர் பண்ணிடுவோம்.
ஓகேப்பா. ஓகே, ஸோ சப்போஸ் நான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வெயிட் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு மெசேஜில் சொல்லுங்கப்பா. எனக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலாகவே கட் ஆகிடும், கிளாஸ் கட் ஆகிடும். என்னால் கண்டினியூஸாக பேச முடியாது. ஸோ வெளியில் யாராச்சும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. ஸோ இப்போ யா இந்த மெட்டீரியல்குள்ள நடக்குது இல்லையா, இந்த மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பேர் வந்து கண்டக்ஷன் சொல்லுவோம். இந்த மெட்டீரியல்லே பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து 50 டிகிரி செல்சியஸ் இருக்கு, இன்னொரு இடத்துல 27 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கு. அப்போ கண்டிப்பா இதுக்குள்ள எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது எவ்வளோ எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றதால நம்ம கால்குலேட் பண்ணுவோம். மேபி when you study HMT, heat and mass transfer, அப்போ நீ இதெல்லாமே படிப்பேன். What is the rate of heat transfer அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் ஒன் மோட் ஆஃப் ஹீட் டிரான்ஸ்ஃபர். ஸோ ஹீட்டுங்கிறது எனர்ஜி. இது எப்பவுமே எங்க இருந்து எங்க போகும் அப்படின்னா ஹாட் ரீஜியன் ஆஃப் த பாடியில இருந்து கோல்டு ரீஜியனுக்கு போகும் ஹீட் எனர்ஜி. ஓகே, தென் கன்வெக்ஷன். கன்வெக்ஷன் ஜென்ரலா வந்து நான் ஹியூமன் பாடி இருக்கு, என்னோட சர்ஃபேஸ்ல இருந்து அட்மாஸ்பியர் சப்போஸ் 27 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோங்க, என்னோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் 36.9 டிகிரி செல்சியஸ்னு சொல்றாங்க. ஸோ ஆல்வேஸ் 24/7 என்னுடைய சர்ஃபேஸ்ல இருந்து ஹீட் வந்து வெளியில போயிட்டே இருக்கும். அதாவது கன்வெக்ஷன் எப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னா whenever a fluid, ஒரு fluid வந்து ஒரு சாலிட் சர்ஃபேஸ் கூட கான்டாக்ட்ல இருக்கும்போது, ஒரு சாலிட் சர்ஃபேஸ் இருக்கு, இது மேல fluid இருக்கு. ஓகே, அண்ட் ரெண்டுத்திலும் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கு. இதோட டெம்பரேச்சர் வேற, சாலிட் சர்ஃபேஸோட டெம்பரேச்சர் வேற, ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் வேற. சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இஸ் நாட் ஈக்குவல் டு ஃப்ளூயிட் டெம்பரேச்சர். இப்போ வந்து எய்தர் சர்ஃபேஸோட டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதுல இருந்து ஹீட் ஃப்ளூயிட்க்கு போகும், இல்லை ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளூயிட் வந்து சர்ஃபேஸ்க்கு டெம்பரேச்சர் போகும். ஸோ ஜென்ரலாக நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணும்போது இந்த பாத்திரத்தோட சர்ஃபேஸ்ல இருந்து உள்ள இருக்க லிக்விட்க்கு ஹீட் போகுது, ரைட்டா? ஸோ இந்த பாத்திரத்தோட சர்ஃபேஸ்ல இருந்து லிக்விட்க்கு ஹீட் போகுது இல்லையா, இதுதான் கன்வெக்ஷன். ஸோ கன்வெக்ஷன் அப்படின்ற ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இட் இஸ் அ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் a solid surface and a fluid medium. When the heat transfer is possible, when there is a temperature difference. Okay, so fluid medium ஒரு டெம்பரேச்சர்ல இருக்கணும், சாலிட் சர்ஃபேஸ் ஒரு டெம்பரேச்சர்ல இருக்கணும். ஓகே, hope you got it. நெக்ஸ்ட் ரேடியேஷன். ரேடியேஷன்ன்றது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் மூலியமா, சரி, ரேடியேஷன்ன்றது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் மூலியமா நடக்கிற ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ எர்த்துக்கு சன் கிட்ட இருந்து வர ஹீட், எக்ஸாம்பிள் எர்த்துக்கும் சன்னுக்கு இடையில தெர் இஸ் நோ, எந்த மீடியமும் இல்லை, மாலிகுல்ஸ் எதுவுமே இல்லை. எப்படி நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலியமா இங்க நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம் வில் ஃபைண்ட் செப்பரேட்லி கன்வெக்ஷன்னா, அண்ட் இதில் எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதுங்கிறது வில் ஃபைண்ட் பை யூஸிங் டிஃப்ரெண்ட் லாஸ், ரேடியேஷன் லாஸ். ஓகே, ஸோ கன்வெக்ஷனுக்கு வில் யூஸ் also. சரி, இதெல்லாம் டீட்டெயிலாக உனக்கு அவ்வளோவா இப்போ தேவையில்லைப்பா. ஜஸ்ட் யூனோ ஹீட், ஹீட் அப்படின்றது எனர்ஜி. ஓகே, இட் இஸ் எனர்ஜி அண்ட் அதோட யூனிட் வந்து ஜூல் ஆர் கிலோ ஜூல்ல சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இன் தெர்மோடைனமிக் இஃப் சிஸ்டம் கிவ்ஸ் ஹீட், சிஸ்டத்துல இருந்து ஹீட் வெளியே போச்சுன்னா அது நெகட்டிவ், அண்ட் சிஸ்டம் ஹீட் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா பாசிட்டிவ். ஓகே, இது வரைக்கும் புரியுது. நெக்ஸ்ட்
two different types of walls இருக்கு. ஒன்னு வந்து diathermic wall, hot gas, cold gas. So diathermic wall அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை அலோ பண்ணும். ஹீட் வந்து ஹை எனர்ஜி பிளேஸ்ல வந்து லோ எனர்ஜி பிளேஸ்க்கு போகும், ரைட்? அப்படி அதை அலோ பண்ணிச்சுன்னா அது பேர் வந்து diathermic wall. அது இன்னொரு வால் இருக்கு, adiabatic wall. adiabatic wall. ஸோ இது வந்து இது ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை அலோ பண்ணாது. ஹாட் கேஸ், கோல்டு கேஸ். சப்போஸ் இன்சுலேட் பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோமே, இந்த சேம்பரை நான் இன்சுலேட் பண்ணி வச்சிருக்கேன். Insulated this chamber. The first chamberல ரெண்டு கேஸ் இடையில I'm using diathermic wall. Second chamberல ரெண்டு கேஸ் இடையில I'm using adiabatic wall. இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஆஃப்டர் சம் டைம் பார்த்தனா ரெண்டும் சேம் டெம்பரேச்சர்ல ரீச் ஆயிடும். ஹாட் கேஸும் கோல்டு கேஸும் ஈக்குவலா ஃபைனல் டெம்பரேச்சர் ஒரே டெம்பரேச்சர்ல இருக்கும் ஃபைனலி. ஏன்னா இது ஹீட்டை கண்டக்ட் பண்ணும். ஸோ அதனால இட் வில் ரீச் ஃபைனல் சேம் டெம்பரேச்சர். ஓகே, பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நாட் பாசிபிள். Q வந்து 0, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. ஸோ அப்போ ஹாட் கேஸ் எப்பவுமே ஹாட் கேஸாக இருக்கும், கோல்டு கேஸ் எப்பவுமே கோல்டு கேஸாக இருக்கும். ஸோ தெர் ஆர் டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வால், adiabatic and diathermic. ஸோ இதில் Q0, Q நாட் equal to 0. ஸோ adiabatic ப்ராசஸ் நமக்கு தெரியல, adiabatic ப்ராசஸ்ல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 0, ரைட்? ஸோ அந்த நேம்ல இருக்கக்கூடிய வால் சுவர், அந்த சுவர் வழியா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. You remember this one? Okay. சார், எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ எப்படி எடுத்துக்கலாம், ஒரு 5 கிலோகிராம் ஆஃப் அயன் எடுத்துக்கிறேன். அயன், ஓகே, 5 கிலோகிராம் ஆஃப் அயன் எடுத்துக்கிறேன். இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு இனிஷியலா 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், 70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இதை நான் ஹீட் பண்ண போறேன். கேஸ் ஏல அதே சேம் அயனை, அதே சேம் 5 kg இனிஷியலி 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு. இதை நான் வந்து 100 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ண போறேன். 100 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகுற வரைக்கும் I'm going to heat. கீழே ஏதோ டிவைஸ் ஏதோ வச்சு ஹீட் பண்ண போறேன். இது கேண்டில் இல்லை ஏதாச்சும் வச்சு நான் ஹீட் பண்றேன். ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் நான் கொடுக்கக்கூடிய ஹீட் இருக்கு இல்லையா, ஹீட் எனர்ஜி, will it be same or different? சேம்னா எஸ் டைப் பண்ணு, டிஃப்ரெண்ட்னா டி டைப் பண்ணு. Only one. What about others? Different, sir. Different. What about others? What do you think? Type your opinion in the chat box. Okay, the problem is I have a 5 kilogram of iron iron cube இருக்கு, and அது இனிஷியலா 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ்ல நான் அதை 70க்கு ஹீட் பண்ணணும், அண்ட் செகண்ட் கேஸ்ல 100 வரைக்கும் நான் ஹீட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு தேவைப்படுற ஹீட் will it be same or different? அதுதான் என்னோட கொஸ்டின். Only 2 have answered so far. What about others? Are you listening or not? Okay, so different. Okay, thanks for the response. Now yeah, okay, so Q required, right? Q. இப்போ இது வந்து B. எதுல வந்து அதிகமான ஹீட் தேவைப்படும், A or B? A or B needs more heat. நான் சொன்ன கண்டிஷனை மீட் பண்றதுக்கு எதுல அதிகமான ஹீட் தேவைப்படும்? B. ஓகே, சரி, வெரி குட், யூ காட் தி பாயிண்ட். ஸோ அப்போ நம்ம எவ்வளவு ஹீட் பண்ணணும் அப்படின்றது எதை பொறுத்துக்கு அப்படின்னா,
temperature difference பொறுத்து இருக்கு. See இதோட temperature difference 40 and இதோட temperature difference வந்து 60, right? So அப்போ temperature difference அதிகமா இருக்கும்போது we have to give more heat. So அப்போ எவ்வளோ ஹீட் கொடுக்கணும் அப்படின்றது எவ்வளோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் நமக்கு வேணும் அப்படின்றத பொறுத்து இருக்கு. Are you agree? Right? So the heat is directly proportional to temperature difference. You got the point? Same material, நமக்கு என்ன temperature difference வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி we have to give the heat. So both are directly proportional, right? Not inversely proportional. Both are directly proportional. Clear, right? Okay. Yeah, good. Next. Next is another condition. Yeah, next here I am taking another example. Or 5 kilogram of iron, initially 30 degrees Celsius, and I have to heat it up to 70 degrees Celsius. Okay, this is case B, case 2, case 2. And here I have another iron block of 10 kilogram. So here also I have to heat it from 30 degrees Celsius to 70 degrees Celsius. Okay. Now so நான் எனக்கு என்னன்னா 30 ல இருந்து 70 கொண்டு போகணும் இதையும். So this is A block and this is B block. Okay. Will the energy required, heat தேவைப்படுறது ரெண்டு பிளாக்குக்கும் will it be same or different? Different. Good. So which block needs more energy to reach the condition that I told? Which block needs more energy? Block B. So உன்னோட intuition சொல்லுது, அதுதான் சொல்லுது, right? So block B வந்து அதிகமான எனர்ஜி தேவைப்படும் block B. So Q, அப்ப இங்க பாரு 5 கிலோகிராம், இதோட மாஸ் வந்து 5 கிலோகிராம், இதோட மாஸ் வந்து 10 கிலோகிராம். டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து சேம் தான். இங்க உள்ள டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் 40 டிகிரி செல்சியஸ் டெல்டி, அண்ட் இதுலயும் 40 டிகிரி செல்சியஸ் தான். ஸோ ஐ மெயின்டைனிங் சேம் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், பட் மாஸை மட்டும் நான் வேரி பண்றேன். மாஸை வேரி பண்ணும்போது ஸோ அப்போ நம்ம எவ்வளோ ஹீட் கொடுக்கணும் அப்படின்றது மாஸை பொறுத்து இருக்கு. மாஸ் அதிகமாச்சு அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டும் அதிகமாகுது. நம்ம எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கணும் அப்படின்றது அதிகமாகுது. ஸோ Q is directly proportional to mass. Do you agree? Yes. Right. So this is equation 1 and this is equation 2. From நீ சொன்னதை வச்சு தான் நம்ம ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வர போறோம். So Q is directly proportional to mass and also temperature difference. Right? Correct தானே? Because mass increase ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்க வேண்டிய Qவும் அதிகம், and temperature difference increase ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்க வேண்டிய Qவும் அதிகம். ரைட்? ஓகே. சரி, இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை கேன்சல் பண்றதுக்கு ஐ எம் இன்ட்ரோடியூசிங் ஒன் கான்ஸ்டன்ட். ஓகே, that constant Q is equal to C into M del T. So this is proportionality. The இது வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டியை கேன்சல் பண்றதுக்கு கொண்டு வந்த கான்ஸ்டன்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. What is this material property? இப்போ பார்ப்போம். யா, இதுவும் 5 கிலோகிராம், தேர்ட்டி டிகிரி செல்சியஸ்ல இருந்து 70 டிகிரி செல்சியஸ்க்கு நான் ஹீட் பண்ணணும். அண்ட் ஹியர் ஆல்சோ 5 கிலோகிராம், 30 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 70 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டு. செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து அயன். Right? So what your intuitions say? Will both the materials need same energy
to reach the specified temperature or different heat energy to reach the specified temperature? Different. Yeah, correct. So different. So அப்போ based on material பொறுத்து நமக்கு தேவையான எனர்ஜி வந்து வேரி ஆகுது. Right? So this is material property. இதுக்கு பேர் வந்து specific heat ன்னு சொல்லுவாங்க. Specific heat. Right? So specific heat. So generally Q is equal to mc del T. You have to remember this formula. Very important formula. Okay. Unit of Q is joule or kilojoule. You know that. Okay. So here we have to define C specific heat. Either define further நம்ம proceed பண்றதுக்கு முன்னாடி specific heat பத்தி பார்த்துடலாம். So C என்னன்னு பார்த்துட்டு அடுத்து CPC என்னன்னு பார்ப்போம். Right? Okay. See, in the equation they கொண்டு வரோம். இந்த equation வந்து C என்ன? C equal to Q by M del T. Right? Yeah. C equal to Q by M del T. So suppose C எப்படி சொல்லலாம்? என்ன சொல்லலாம்னா the amount of heat required to increase the amount of heat required to rise the temperature of an substance 1 kg substance by 1 degree. Suppose mass 1 ன்னு எடுத்துக்கிறேன், டெல்டியும் 1 ன்னு எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அயன் இருக்கு, ஒரு 1 கிலோகிராம் அயன் எடுத்துக்கலாம். மாஸ் ஆஃப் த அயன் வந்து 1 கிலோகிராம், ரைட்? ஓகே. அண்ட் அதோட டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 31 டிகிரி செல்சியஸ்க்கு நான் ஹீட் பண்ண போறேன். தட் இஸ் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 தான். டிகிரி டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் சொன்னபோது 1 டிகிரி செல்சியஸ்னாலும் அதுதான், 1 டிகிரி கெல்வின்னாலும் அதே தான், ரைட்? டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்லாம் சொல்றோம்னா டிகிரி செல்சியஸ்லையும் அதுதான், கெல்வின்லையும் அதுதான். புரியுதுல்ல? ஏன்னா சப்போஸ் டெல்டி டிகிரி செல்சியஸ்ல சொல்லும்போது 31 மைனஸ் 30ன்னு போடுவேன். அதே டெல்டி கெல்வின்ல சொன்னாலும் 31 + 273 மைனஸ் 30 + 273. ஸோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து எந்த யூனிட்ல சொன்னாலும் சரி, சேம் வேல்யூ. ஓகே ஓகே. இதுதான் இதோட டெஃபினேஷன். என்ன டெஃபினேஷன்னா amount of heat required to rise to increase 1 kilogram of substance by 1 degree, right? So எவ்வளவு ஹீட் வேணும், சி அப்படின்றது எவ்வளவு ஹீட் வேணும். ஒரு 1 கிலோகிராம் ஸ்டீல் எடுத்துட்டு 1 டிகிரி செல்சியஸ் நான் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு ஹீட் வேணும். இந்த ஸ்டீல் தான். இந்த ஸ்டீலை நம்ம ரைட். ஸோ இப்படி வச்சுக்கலாம். எல்லாமே 1 கிலோகிராம் ஆப்ஜெக்ட்ஸ். சரி, okay, one more object. So all the objects are எல்லாத்தோட மாஸ் வந்து 1 கிலோகிராம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டீல், செகண்ட் ஒன் வந்து கோல்டு, தேர்ட் ஒன் வந்து வுட்டு, இது வந்து வாட்டர்னு வச்சுக்கலாம். வாட்டர் பிளாக் அசியூம் அடிக்கிற மாதிரி கியூப் ஷேப்ல இருக்க மாதிரி, ரைட்? ஓகே. தென் இது வந்து காப்பர். ஸோ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம், ஹீட் பண்றோம். கீழே ஒரு கேண்டிலோ இல்லை ஏதோ டிவைஸ் வச்சு நம்ம ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது ஜஸ்ட் அதோட இனிஷியல் டெம்பரேச்சர் நோட் பண்ணிக்கிறோம், 30ன்னு இருக்கு. ஃபைனலா 31 ரீச் ஆகும், ரைட்? 31. 1 டிகிரி ரைஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு ஹீட் தேவைப்படுது? the Q required specific heat அப்படிங்கிறது amount of heat required to increase the temperature by 1 degree of 1 kg substance. Q equal to
சரி, C equal to Q divided by M into KT. சப்போஸ் இந்த M 1 டெல்டியும் 1 அப்படின்னா எவ்வளவு ஹீட் தேவை, அதுதான் C. ஸோ அப்போ இதோட ஸ்டீலோட ஸ்பெசிஃபிக் ஹீட் இது. அண்ட் இந்த கோல்டு நம்ம ஹீட் பண்றோம். ஜஸ்ட் 1 டிகிரி டெம்பரேச்சர் ரைஸ்க்கு எவ்வளவு ஹீட் தேவைப்படுது, அதுதான் C ஸ்பெசிஃபிக் ஹீட். ஓகே. அண்ட் வுட்டோட ஸ்பெசிஃபிக் ஹீட் 1 kg வுட் தான் வச்சிருக்கோம். ஜஸ்ட் 1 டிகிரி 27 இருக்குன்னா 28 கொண்டு போகணும் அப்படின்னா எவ்வளவு ஹீட் நம்ம அதுக்குள்ள கொடுத்துருக்கோம், எவ்வளவு ஜூல் ஆஃப் ஹீட் கொடுத்துருக்கோம் அப்படின்றது. சிமிலர்லி வாட்டர் அண்ட் காப்பர். ஸோ இப்போ வந்து சயின்டிஸ்ட் எல்லாமே டெஸ்ட் எடுத்து நமக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூஸை கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4.18. ஸோ ரஃப்லி 4.2 எடுத்துக்காங்க. 4.2 கிலோ ஜூல் பை கிலோகிராம் கெல்வின் ஸ்பெசிஃபிக் ஹீட். அதாவது ஒரு 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டரை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுல 1 டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீ எவ்வளவு ஹீட் கொடுக்கணும், 4.2 கிலோ ஜூல் ஹீட்டை கொடுக்கணும். ஓகே. அண்ட் சிமிலர்லி காப்பர் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 0.4 கிலோ ஜூல் பை கிலோகிராம் கெல்வின். ஓகே. அண்ட் ஃபார் ஆயில், இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் 2.1 கிலோ ஜூல் பை கிலோகிராம் கெல்வின். அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஏர் நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஏர் ரஃபா சொல்றாங்கன்னா 1ன்னு சொல்றாங்க. பட் ஏர் வந்து கேஸ்ங்கிறதுனால வில் சி டிஃப்ரெண்ட் சி ஃபார் ஏர். அண்ட் நீ நெட்ல சர்ச் பண்ணா வில் கெட் எந்த மெட்டீரியல் வேணும்னாலும் சரி அந்த மெட்டீரியலோட ஸ்பெசிஃபிக் கிடைக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட்னா ஒன்றும் இல்லை, ஒரு மெட்டீரியலோடு 1 கிலோகிராம் எடுத்துக்கிறோம். ஸ்டீலா இருக்கட்டும், காப்பரா இருக்கட்டும், அலுமினியமா இருக்கட்டும், அந்த 1 கிலோகிராம் மெட்டீரியலை 1 டிகிரி டெம்பரேச்சர் ரைஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஹீட் தேவைப்படுது, தட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட். ஓகே. தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் required to increase the temperature of substance of 1 kilogram by 1 degree. So this is specific heat. Okay. But clear? புரிஞ்சதா? ஆர் மறுபடியும் சொல்லமா? புரிஞ்சதுன்னா டைப் பண்ணு, இல்லைனாலும் டைப் பண்ணு. கிளியர் ஆர் நாட் கிளியர்? கிளியர். ஸ்பெசிஃபிக் ஹீட் அதாவது ஓகே, கொஞ்சம் பேர் சொல்றீங்க புரிஞ்சதுன்னு நம்புறேன். அடுத்து போலாம். நெக்ஸ்ட் ஓகே, சிங்கிறத சொல்லிட்டீங்க. இப்போ வாட் இஸ் சிபிசிவி அதை சொல்லவே இல்லையே, ரைட்? சிபிசிவி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். சிபிசிவி திஸ் இஸ் சிவி அப்படின்றது ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஓகே. இந்த சிபிசிவி எல்லாமே ஒன்லி ஃபார் கேஸ் மட்டும் யூஸ் ஆகும். ஃபார் கேஸஸ் ஒன்லி, கேஸ் மட்டும் தான் இந்த சிபிசிவி நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்ல சிவின்னு பார்க்கலாம். நான் எப்பவுமே எடுக்கிற ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டம் எடுத்துக்கலாம். கேஸ் இன்சைட் பிஸ்டன் சிலிண்டர். இப்போ நான் வெர்டிக்கல்ல எடுத்திருக்கேன். ஓகே. இதுக்குள்ள இருக்க கேஸ் தான் நமக்கு சிஸ்டம். இதுக்குள்ள இருக்க பிஸ்டன் சிலிண்டருக்குள்ள அடைப்பட்டிருக்க கேஸ் தான் நமக்கு இப்போ சிஸ்டம். ஓகே. சப்போஸ் ஒரு 1 கிலோகிராம் ஆஃப் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், 1 கிலோகிராம் ஆஃப் ஏர். ரைட். ஸோ நான் இதில் 2 விதமா ஹீட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த பிஸ்டன் எக்ஸ்பேண்ட் ஆகிறத நான் அரெஸ்ட் பண்ண போறேன். பிஸ்டன் எக்ஸ்பான்ஷனை நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன். சேம் அரெஸ்டிங் திஸ் பிஸ்டன் மூவ்மெண்ட். பிஸ்டன் மூவ்மெண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு நான் இதை ஹீட் பண்றேன். இதை ஹீட் பண்றேன். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஃப்ளூயிடோட வால்யூம் அது மாறாது. ரைட்? ஃப்ளூயிடோட வால்யூம் மாறாது. ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு 30 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 31 டிகிரி செல்சியஸ்க்கு நான் ஹீட் பண்ணணும். இது ஒரு கேஸ். ஓகே. தென் செகண்ட் கேஸ்ல செகண்ட் கேஸ் இஸ் திஸ்.
another இன்னொரு சிஸ்டம் இருக்கு, அதுக்குள்ளேயும் கேஸ் இருக்கு. அண்ட் கீழே நம்ம ஹீட் பண்றோம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஹீட் பண்ண உள்ள வந்து ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். ஸோ அப்படின்னா என்ன ஆகணும்னா, அதுக்கேற்ற மாதிரி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ப்ரெஷர் கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகணும்னா நம்ம ஹீட் பண்ணும்போது இந்த மாலிகூல்ஸ்க்கு எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜினால அதிகமாக இங்கே ஹீட் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் சப்போஸ் நம்ம இந்த வால்யூம் அதிகமாகிட்டோம் அப்படின்னா சேம் ஹீட்டே மறுபடியும் நமக்கு இந்த சர்ஃபேஸ்ல கிடைக்கும். சேம் நம்பர் ஆஃப் ஹீட்ஸ் தான் நமக்கு மறுபடியும் இந்த சர்ஃபேஸ்ல கிடைக்கும். ஸோ அப்படின்னா நான் என்ன பண்ணோம், கிராஜுவலா நான் இன்க்ரீஸ் ஆகிற ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி இந்த வால்யூமை நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ அப்போ என்ன ஆகும், ப்ரெஷர் சேமா மெயின்டைன் ஆகும். ஸோ ஹீட் பண்ண ப்ரெஷர் வந்து சேமா மெயின்டைன் ஆகுற மாதிரி பிஸ்டனை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். பிஸ்டனை சேம் ப்ரெஷர்ல இருக்கிற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், இது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். இது கிளியரா? வாட் இஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், வாட் இஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்? கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் கிளியரா? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் புரிஞ்சுதா? நம்ம ஹீட் பண்ணும்போது ஜென்ரலா மாலிகூல்ஸோட வெலாசிட்டி அதிகமாகும். அந்த வெலாசிட்டி அதிகமாகிறதுனால பிஸ்டன் மேல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் ப்ரெஷரும் அதிகமா இருக்கும். பட் I don't want to increase the pressure. I want to maintain the same pressure throughout the process. நான் என்னதான் ஹீட் பண்ணாலும் சரி, நான் பிஸ்டன்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ப்ரெஷர் வந்து சேமா இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த மாலிகூல்ஸ் மூவ் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறேன். ரொம்ப தூரத்துக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா now I will get very little. நான் முன்னாடி எவ்வளவு ஃபோர்ஸ் என் கையில பட்டுச்சோ அதே ஃபோர்ஸ் தான் இங்க படும். இங்க இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது என்ன ஃபோர்ஸ், எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதே ப்ரெஷர் தான் இங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். So this is constant pressure process. Have you understood what is constant volume process and constant pressure process? Or you want me to explain again? Understood or not? மறுபடியும் சொல்லணும்னால சொல்லு. I will explain this one. Yes, this is very important. Clear? புரிஞ்சிருச்சுல? அப்போ என்னன்ட்டு, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல வால்யூமை கான்ஸ்டன்டா வச்சுட்டு நாம ஹீட் பண்றோம். செகண்ட் ப்ராசஸ்ல ப்ரெஷரை கான்ஸ்டன்டா வச்சுட்டு நம்ம ஹீட் பண்றோம். ஸோ ப்ரெஷரை கான்ஸ்டன்டா வச்சுட்டு ஹீட் பண்ணோம் அப்படின்னா வால்யூம் பார்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். கரெக்டா? வால்யூம் பார்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும், ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் கேஸ்ல வால்யூமை கான்ஸ்டன்டா வச்சோம் அப்படின்னா ப்ரெஷர் பார்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டு கேஸ்லுமே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. நோட் டவுன். ரெண்டு கேஸ்லுமே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ரைட். சரி, இப்போ இப்படி வச்சுக்கலாம். ரெண்டு கேஸும் உனக்கு புரிஞ்சிச்சுன்னு வேற சொல்லிட்டேன் கிட்ட. இப்போ என்னன்னா, இதுதான் என்னோட கொஸ்டின். திஸ் இஸ் மை கொஸ்டின். இது வந்து ப்ராசஸ் ஏன்னு வச்சுக்கலாம், இது வந்து ப்ராசஸ் பி. ஸோ யூ அண்டர்ஸ்டுட் ப்ராசஸ் ஏ அண்ட் பி. ஓகே, ஸோ இப்போ ப்ராசஸ் ஏல இருக்கக்கூடிய கேஸோட மாஸ் வந்து 1 கிலோகிராம் தான். இதுல இருக்க கேஸோட மாசும் 1 கிலோகிராம் தான். இதுல இருக்கக்கூடிய கேஸோட மாசும் 1 கிலோகிராம் ஒன்லி. ஓகே, ரெண்டுத்துல இருக்கக்கூடிய கேஸோட மாஸ் 1 கிலோகிராம் தான். இப்போ ரெண்டு கேஸையுமே இப்போ இது ஒரு மாதிரி நடக்குது, கான்ஸ்டன்ட் வால்யூம்ல நடக்குது, இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல நடக்குது. இப்போ இதுலயும் 30ல இருந்து 31க்கு நான் ஹீட் பண்ணணும், இதுலயும் 30ல இருந்து 31க்கு நான் ஹீட் பண்ணணும். சேம் ரேட்ல தான் நான் ஹீட் கொடுத்துட்டு இருக்கேன். எதுக்கு வந்து அதிகமான நேரம் ஆகும் ரீச் 31? either A or B. எதுக்கு வந்து which system needs more energy to reach the final state? Right. Okay. Right. Okay, good. So you got the. So நான் என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைச்சேனோ அதை நீ புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து
ஸோ அப்போ இதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல நம்ம ஹீட் பண்றதுனால ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து 0.718 கிலோ ஜூல் பை கிலோகிராம் கெல்வின். ஒரு ஏர் மாலிகுல் வந்து 1 கிலோகிராம் இருக்கு அப்படின்னா அதுல 1 கெல்வின் 1 டிகிரி டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் 0.78 கிலோ ஜூல் கொடுக்கணும். ஓகே, இது வந்து நான் கான்ஸ்டன்ட் வால்யூம் மேனர்ல ஹீட் பண்ணணும் அப்படின்னா, ரைட்? அதே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் மேனர்ல நான் ஹீட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் மேனர்ல ஹீட் பண்ணும்போது சேம் கேஸ் தான். ஏர்னா ஏர், நைட்ரஜன்னா நைட்ரஜன், ஆக்சிஜன்னா ஆக்சிஜன், அந்த மாதிரி என்ன ஃப்ளூயிட் யூஸ் பண்றோமோ அதே ஃப்ளூயிட் தான் இந்த பிளேஸ்ல யூஸ் பண்றோம். ஸோ நான் ஏருக்கு நான் இப்போ எழுதுறது ஏரோட சிபி வேல்யூ 1.005 கிலோ ஜூல் பை கிலோகிராம் கெல்வின். சேம் 1 கிலோகிராம் தான், 1 டிகிரி செல்சியஸ் தான் சேஞ்ச் பண்ணணும். பட் இங்க தேவைப்படுற ஹீட் வந்து 1.005 கிலோ ஜூல். இங்க தேவைப்படுறது 1.005 கிலோ ஜூல், இங்க தேவைப்படுறது 0.718 கிலோ ஜூல். ஸோ வாட் எவர் உன்னோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுச்சோ அது எல்லாமே கரெக்ட் தான். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. ஸோ அப்போ உனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தோம்னா கேஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி 2 கண்டிஷன் இருக்கு, அதாவது சிபி சிவின்னு சொல்லிட்டு. ஏன்னா கேஸ் ப்ராசஸ் நடக்கும்போது 2 விதமான ப்ராசஸ் நம்ம எப்பவுமே உள்ள இருக்கும். ப்ரெஷர் கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணுவோம், இல்லைன்னா வால்யூம் கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணுவோம். பட் இந்த கேஸ் ஆஃப் சாலிட்ஸ், ஒரு ஸ்டீல் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்டீல் வந்து நம்ம ஹீட் பண்றதுனால எக்ஸ்பேண்ட் ஆகுறது இல்லை அவ்வளோ பெருசா. நம்ம ஹீட் பண்ணுவோம், எவ்வளவுதான் ஹீட் பண்ணாலும் சரி, அதோட எக்ஸ்பான்ஷன் மாலிகல்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய இந்த சாலிடோட எக்ஸ்பான்ஷனுங்கிறது வெரி லிட்டில், ரொம்ப கம்மியான எக்ஸ்பான்ஷன் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம இக்னோர் பண்ணிடுறோம், ரைட்? ஸோ ஜஸ்ட் சீன் மட்டும் சொல்லுவோம். ஃபார் சாலிட்ஸ்க்கு ஜஸ்ட் ஸ்பெசிபிக் ஹீட் மட்டும். அதே இன் கேஸ் ஆஃப் கேஸ் வரும்போது கேஸ் மாலிகல்ஸ் வந்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த எக்ஸ்பான்ஷனால எதர் ஐ எம் அலோவிங் த எக்ஸ்பான்ஷன் அலோவ் பண்றேன்னா, அலோவ் பண்ணா சிபி, அலோவ் பண்ணல நாட் அலோவ் பண்ணலன்னா சிவி. அலோவ் பண்றேன்னா அலோவ் பண்ணலையான்றதை வச்சு we are categorizing the specific heat. You got it? Clear? புரிஞ்சுச்சா? சிபி clear or you have doubt? If you have doubt, you can ask me or you can type no doubt. Okay, hope you understood this one. So CP, CV and புரிஞ்சிச்சு. So only for gases we'll discuss CP and CV. Okay, so ரொம்ப சந்தோஷம் புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் அதனால நெக்ஸ்ட் ஃபர்தரா போலாம். So generally for gases we will have CP and CV. For solids both CP and CV will be same. ரெண்டுமே சேம், லிட்டில் டிஃபரன்ஸ் மேபி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சிபிக்கும் சிவிக்கும் ஃபார் எனி கேஸ், சிபிக்கும் சிவிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து ஆர்னு சொல்றாங்க. தட் இஸ் கேஸ் கான்ஸ்டன்ட். ஆர் அப்படின்றது கேஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இந்த கேஸ் கான்ஸ்டன்ட் தான் நம்ம பிவி டயக்ராம்ல பிவி ஈக்குவேஷன்ல பிவிடி ரிலேஷன்ல யூஸ் பண்றது. பிவி ஈக்குவல் டு எம் ஆர் டி. எம்ஆர்டி அப்படின்ற இடத்துல நம்ம யூஸ் பண்ற ஆர்ங்கிறது, பட் எந்த கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அந்த கேஸோட ஆர். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பிங்கிறதுல பியோட யூனிட் வந்து திஸ் இஸ் அப்சல்யூட் ப்ரெஷர், யூனிட் வந்து நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். அண்ட் பின்றது அப்சல்யூட் வால்யூம், யூனிட் வந்து மீட்டர் கியூப். அண்ட் எம்ங்கிறது மாஸ், யூனிட் வந்து கிலோகிராம். தென் டெம்பரேச்சர்ன்றது அப்சல்யூட் டெம்பரேச்சர், எப்பவுமே எதில் போடணும்னா கெல்வின்ல போடணும், நாட் இன் டிகிரி செல்சியஸ். யூ ஹேவ் டு ரிமெம்பர். தென் ஆர் அப்படின்றது கேஸ் கான்ஸ்டன்ட், கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட், அதோட யூனிட் வந்து கிலோ ஜூல் பை கிலோகிராம் கெல்வின். ஓகே, how to find this R? இந்த R எப்படி கண்டுபிடிக்கிறது? R. ஸோ R கண்டுபிடிக்கிறது முன்னாடி R பார்னு ஒரு வேல்யூ வந்து சொல்லியிருக்காங்க.
R bar அப்படின்னா universal gas constant. Universal gas constant. ஸோ இது வந்து எல்லா மாலிகுலர் தியரி வச்சு கொண்டு வந்ததுக்கு ஆர் பார் அப்படின்றது. ஸோ இதை பற்றி டீப் டிஸ்கஷன் யூ டோன்ட் நீட் நவ். ஸோ ஜஸ்ட் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8.31 கிலோஜூல் பை கிலோகிராம் மோல் கெல்வின். ஆர் பார் அப்படின்றது திஸ் இஸ் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். சப்போஸ் உனக்கு பார்ட்டிகுலர் கேஸ்க்கான கான்ஸ்டன்ட் வேணும் அப்படின்னா மாலிகுலர் வெயிட்டால நீ டிவைட் பண்ணா போதும். இந்த மோலை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா வில் கெட் ஆர் வேல்யூ ஃபார் பார்ட்டிகுலர் கேஸ். ஓகே, ஸோ இது எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னா ஃபார் ஆர் ஃபார் எனி கேஸ் that is equal to R bar by molecular weight of the gas. So you will get kilojoule by kilogram kilo. Right? Or else இதை இன்னும் எப்படி சொல்லலாம்? Okay. Also PVT relationல PV equal to MRT. பட் அந்த இடத்துல நமக்கு எம் இருக்கு, ஆர்டி தான். ஆர் இல்லை அப்படின்னா ஆர் பார் டிவைட் பை மாலிகுலர் வெயிட் போட்டுக்கலாம். மாலிகுலர் வெயிட். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது. மாஸ் பை மாலிகுலர் வெயிட் தட் இஸ் மாலிகுலர் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இப்படியும் சொல்லலாம். என்ன அப்படின்றது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். சரி, இப்போ அதெல்லாம் என்ன பண்ண நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆர் ஃபார் ஏர். ஏரோட ஆர் வேணும். ஏன்னா நமக்கு ஏர் தான் நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. ஸோ ஏரோட ஆர் வேணும், கேஸ் கான்ஸ்டன்ட் வேணும். ரைட். யா, ஆர் ஈக்குவல் டு ஆர் பார் பை மாலிகுலர் வெயிட். மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஏர் கண்டுபிடிக்க முடியுமா? மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஏர், ஏர்ல என்னென்ன காம்போனன்ட் இருக்கு? நம்ம சுவாசிக்கிற ஏர்ல என்னென்னலாம் இருக்கு? என்னென்ன மாலிகுல்ஸ் இருக்கு? குட், நைட்ரஜன் இருக்கு, N2 இருக்கு. தென் வேற எனக்கு நைட்ரஜன் மட்டும்தான் இருக்கா ஏர்ல? யா, CO2, ஹைட்ரஜன், முக்கியமா இன்னொன்று சொல்லாம விட்டுட்டேன், ஆக்சிஜன். குட், யா ஆக்சிஜன் ஓட்டு இருக்கு. சி அரௌண்ட் 78% வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்கு. அரௌண்ட் 21% பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன் இருக்கு. மீதி இருக்க ரிமைனிங் 1%ல நாம சொல்ற எல்லா கேஸும், யா CO2, CO அண்ட் ஆல் தி H, ஆர்கான், இது எல்லாமே இருக்கு நம்மளோட அட்மாஸ்பியர்ல. ஓகே, ஸோ அட்மாஸ்பியர்ல நைட்ரஜன் 78% இருக்கு, ஆக்சிஜன் 21% இருக்கு. ரைட். அண்ட் அதர் கேசஸ் இது வேணா நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஓகே, இக்னோர் பண்ணிடலாம். இப்போ இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல நைட்ரஜனோட அட்டாமிக் மாலிகுலர் வெயிட் என்ன? அட்டாமிக் நம்பர் என்ன? முதல்ல atomic number 7, right? Molecular weight oxygen oda atomic number enna? Am I asking it correctly or wrong? Okay, good. So nitrogen oda atomic number 7. அப்ப molecular weight எவ்வளோ? Molecular weight 14. Good. So nitrogen molecular weight of nitrogen 14. Molecular weight of oxygen. So atomic number 8 is so 16. See, other than orders, hydrogen, helium, lithium, beryllium, boron, carbon, nitrogen, oxygen, right? So 8th place like oxygen and nitrogen on the 7th place, right? Okay. So molecular weight of nitrogen 14 and molecular weight of oxygen on the 16.
ஓகே. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்க வந்து N2 இருக்கு. N2 வந்து 78% இருக்கு. ஓகே. ஸோ அப்போ மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஏர் நமக்கு வேணும். அதுல பார்த்தோம் அப்படின்னா 78% வந்து நைட்ரஜன் இருக்கு. அப்போ இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மாலிகுலர் வெயிட் ஆஃப் நைட்ரஜன் பிளஸ் 21% ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு. ஸோ அதனால 21/100 ஆஃப் மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, இப்படி வச்சுக்கலாம். This is molecular weight of air, right? So 0.78 of molecular weight of nitrogen. அப்போ ஒரு நைட்ரஜனோட மாலிகுலர் வெயிட் வந்து 14. இங்க N2 தானே எப்பவுமே ஒரு Nங்கிறது ஆட்டம், ரைட்? N2 அப்படின்றது மாலிகுல். ஸோ அட்மாஸ்பியர்ல எப்பவுமே மாலிகுலா தான் இருக்கும். ஸோ 28. குட். 28 பிளஸ் 0.21 into molecular weight of oxygen molecule. How much? 32. Good. Right, 2 and then good. So if I solve this one, what will I get? See, from next class you keep a calculator with you. That's 0.1 into 32. So I am getting 28.6 molecular weight of air. Okay, right. So I need R of air. R of air, that's equal to universal gas constant divided by molecular weight of air. Universal gas constant R ஓட வேல்யூ வந்து 8.31 மேல நான் சொன்னது. அது எப்படி வந்துச்சுன்றது இட்ஸ் a big process. லைக் G எப்படி கொண்டு வந்தாங்க 9.81, அந்த மாதிரி யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ 8.31 அப்படின்றதுக்கு பெரிய டெரிவேஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ 8.31 மாலிகுலர் வெயிட் எவ்வளோ இங்கே 28.56. if I solve this one, 8.31 divided by 28.56, I'm getting 0.29. good. 0.29 kilojoule by kilogram Kelvin for air. Previously நான் உனக்கு ஏர் என்ன சொன்னா, லாஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்துல ஆரோட வேல்யூ நான் கொடுத்துருந்தேன். எவ்வளவு கொடுத்துருந்தேன் ஞாபகம் இருக்கா? அப்ராக்சிமேட்லி 0.3. அது வந்து காமா வேல்யூ தான் நான் 1.4 கொடுத்தேன், நாட் காமா. ஆர் வேல்யூ ஒன்று கொடுத்துருப்பேன் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ்ல. 0.287. குட் முனிகிருஷ்ணன், வெரி குட். ஸோ ஆரோட வேல்யூ 0.287. ஸோ இது எப்படி கிடைச்சது நமக்கு கிலோஜூல் பை கிலோகிராம் கெல்வின்? சி, பிகாஸ் இங்க நம்ம இது கண்டுபிடிக்கும் போது டியூரிங் திஸ் இந்த டைம்ல we are neglected that 1%. அந்த 1% இருக்கு இல்லையா, அதர் கேசஸ், அது எல்லாமே நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம். அந்த 1%லயும் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா we will get 0.287 எக்ஸாக்ட்லி. ஸோ ஸ்டில் நம்பர்ஸ் இருக்கு, பட் அப்ராக்சிமேட்லி இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுக்கலாம் இந்த 1% கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா. ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் if any process involves air involve ஆகுது அப்படின்னா அந்த ஏரோட கேஸ் கான்ஸ்டன்ட் 0.287, ரைட்? and this is nothing but Cp minus Cv, that is equal to 0.287. and Cp இப்போ தான் நான் சொன்னேன், Cp ஓட வேல்யூ எவ்வளோ 1.005 and Cv ஓட வேல்யூ என்ன சொன்னேன் 0.718. இதில் எடுத்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்ப்போம். 1.005 minus 0.718. so this also gives ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றேன், ஐ எம் கெட்டிங் R, that is equal to 0.287. yeah, good. so இந்த மூணு வேல்யூவும் you should remember throughout your thermodynamic classes, okay? and also gamma equal to Cp by Cv, and அதோட வேல்யூ 1.4. see, Cp ஓட வேல்யூ 1.005 and Cv ஓட வேல்யூ 0.718, so it will give 1.4. hope you understood these things. இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் நம்ம. clear, right? Mayer relation. I'm not sure what is Mayer relation now. Okay.
Yeah, one more thing what they discussing here is in the gamma value, gamma equal to Cp by Cv, right? So in the gamma value, இது பார்த்த அப்படின்னா 1.41 for diatomic gases. அந்த மிக்சர் வந்து diatomic gasesனால மிக்ஸ் diatomic gases அப்படின்னா H2, O2, N2. இந்த 2 இருக்க மாலிகூல்ஸ் இருக்கு இல்லையா, இதனால சேர்ந்த மிக்சரா இருக்கு நீ எடுத்துக்கிட்ட கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஏர், ரைட்? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட காமா வந்து ஆர், தட் இஸ் அதோட காமா வந்து 1.41. சாரி, அதே வந்து மோனோ அட்டாமிக் கேசஸ் இருக்கு, நீ எடுத்துக்கிட்ட மிக்சர்ல மோனோ அட்டாமிக் கேசஸ் மட்டும்தான் இருக்கு. மோனோ அட்டாமிக் கேசஸ் அப்படின்னா ஹீலியம், நியான், ஆர்கான். ஸோ இதெல்லாம் சிங்கிள் ஆட்டமே மாலிகுலா இருக்கும். ஹீலியம், நியான் சிங்கிள் ஆட்டமே ஈக்லிபிரியம்ல மாலிகுலா இருக்கும். எப்பவுமே ஒரு ஆக்சிஜன் வந்து ஓ தனியே இருக்காது, O2 தான் இருக்கும், ரைட்? ஆர் CO2 நாட் ஸ்டேபிள் சிஸ்டம், CO2 தான் ஸ்டேபிள், ரைட்? ஸோ ஆக்சிஜன் வந்து எப்பவுமே O2 தான் நம்ம பார்க்க முடியும் நேச்சர்ல. ஸோ இதுதான் மாலிகுல், ரைட்? வெறும் ஓவா இருந்துச்சுன்னா அது ஆட்டம். பட் இந்த மோனோ அட்டாமிக் கேசஸ் அப்படி கிடையாது, ஒரு சிங்கிள் ஆட்டமே நம்ம மாலிகுலா எடுத்துக்கலாம். இந்த சிங்கிள் ஆட்டமே ஈக்லிபிரியம் ஸ்டெடி ஸ்டேட்ல இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும், ரைட்? ஓகே, இது வந்து மோனோஅட்டாமிக் கேஸ் சொல்றாங்க. இந்த மோனோஅட்டாமிக் கேஸஸோட காமா வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 1.66. சப்போஸ் உன்னோட ப்ராப்ளத்துல ஹீலியம் கொடுத்துட்டாங்க, ஹீலியம் தான் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஹீலியம் ஆர் நியான் ஆர் ஆர்கான், இதுல ஏதோ ஒன்று எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க, அவங்க ஆர் வேல்யூ காமா வேல்யூ கொடுக்கல. ஸோ அப்படின்னா யூ ஹேவ் டு ரிமெம்பர் 1.66. காட் இட், ரைட்? Okay. Next, polyatomic gases. For polyatomic gases, example CO2, CH4 ammonia, and H2 sulfur dioxide. So இதுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா காமாவோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 1.33. Just keep in mind 1.33. Okay. Right. That's it. So it's the time of 4:11. You have any doubt so far? Do you have any doubt so far?